மக்களே, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். பாருங்கள் எப்படி ஈஸியாக பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தலாம். ஃபுல்லாக வீடியோவை நல்லா ஃபுல் வீடியோவை பாருங்கள். பின்னாடி வருது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இந்த இடம் வந்து திருச்சியில் உள்ள நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்புண்டு. இது வந்து கமலாநிகேதன் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த குளுமாயம்மன் கோவில் சைடு அதில் உள்ள பார்க்கு தான். ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களை வந்து வீட்டிலையே வச்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக நிறைய பூங்கா கட்டி போட்டிருக்காங்க. ஃப்ரீயாக ஈவினிங் டைமில் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இங்கே பாருங்கள், சர்க்கஸு அதெல்லாம் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக 4 வெரைட்டி சர்க்கஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு எதை விளாட்றதுனே தெரியல. சர்க்கஸே ஒரு 2-3 விதமான சர்க்கஸு, அப்புறம் ஊஞ்சல், சீசா, ராட்டம்லாம் இருந்துச்சுங்க. ராட்டினம்லாம் வேறு பார்க்குக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, 50 ருப்பீஸு 80 ருப்பீஸுன்னு சொல்லிட்டு. இங்கே ராட்டினம்லாம் ஃப்ரீ தான், நம்ம எதனாலும் விளாட்லாம், நம்ம பெரியவங்களே விளாட்லாம், ஜாலியாக இருக்குது. அவங்க ரொம்ப நேரமாக முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எதடா விளாட்றதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம் போனோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைங்க சேர்ந்து விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் நம்ம தனியாகவே பிள்ளைங்களை வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகலாம். அங்கேயும் 3 சைடு பார்க் இருக்குது, 3 பார்க் இருக்குது. அப்புறம் பார்க்கில் இனியன் வந்து ஜாலியாக விளாண்டாரு, சர்க்கஸ் விளாண்டாரு. அப்புறம் ஊஞ்சல் இருந்துச்சு, இங்கே பாருங்கள், ஊஞ்சலே டிஃப்ரெண்ட்டான ஊஞ்சல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சச்சின் வந்து ஊஞ்சலில் என்ஜாய் பண்ணி விளாண்டான், செம்மையாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்க அப்பா வந்து அவனை வந்து தள்ளி விட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இனியும் நானும் வரேன், என்னையும் தள்ளணும் நீ அப்படி சொல்லிட்டு அவரும் சொன்னார். இந்த சின்ன பையங்களுக்கு என்ன தான் அப்படி பெரிய பையங்க மேலே பொறாமையோ என்னன்னு தெரிலங்க. என்ன தான் பெரிய பையன் பண்ணுறானோ அதை தான் சின்னவனும் பண்ணுறேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இருந்தார் அவங்க அப்பா, தள்ளிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க அப்பா அப்புறமேட்டு என்னையை உட்கார வச்சு என்னையை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு, நம்ம சின்ன பிள்ளையில் இருந்ததெல்லாம். ஆனால் வந்து இப்போ வந்து அதெல்லாம் விளாட்றதுக்கே போர் அடிச்சு போச்சு, பயமாக வேறு இருக்குது நம்ம ரொம்ப நாள் விளாண்டதெல்லாம். அப்புறம் அவங்களாம் விளாண்டுருந்தாங்க, நானும் அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த சைடு போனோம், ராட்டினம் இருந்துச்சு, ஊஞ்சல் இருந்துச்சு. இந்த ஊஞ்சல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நிறைய ஆளுங்க இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சேஃப்டியாகவுமே இருக்குது, நிறையா லைட்ஸ் போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதனால் வந்து லைட்டிங் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டிங் வந்து நாங்கள் நைட் 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகணுன்னு இருந்தோம், மணி ஆயிடுச்சு. இவங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே மணியே ஆயிடுது. அப்புறம் அந்த சைடு அப்படியே நடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்களாம் உட்கார்றதுக்கு நல்லா அழகாக இது கட்டி போட்டிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக போனீங்களா, ஆனால் கொசுக்கடி தான் ரொம்ப இருக்குப்பா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருங்க. நல்லா சூப்பராங்க பாருங்கள். அவன் வேறு அங்கே விளாட வந்த பையன், அவன் கூட மிங்கிள் ஆகிட்டார், ஓடி விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணார் இனியன் தான். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸாக இருக்குல்ல, அதில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், கீழே பால் விளாட்ற மாதிரி நல்லாயிருக்கு, சூப்பராக. இங்கே கீழே அங்கே வந்து நல்லா கொசு கடிக்கல, இதுங்க காற்று நல்லா சிலுன்னு செம்ம காற்று. அப்புறம் பார்த்தா திருப்பி இந்த சைடு போனோம், இன்னொரு சைடு போனோம். பாதி கிளிப்ஸை வந்து எடுக்க முடியலப்பா, அப்புறம் அந்த சைடு திருப்பி இன்னும் அதிலே நல்ல பெரிய பூங்கா, செம்ம பெருசாக இருக்குது பூங்கா. அதிலே இன்னொரு சைடு, இதிலே 3 பார்ட்டாக இருக்குது. இங்கிட்ட ஒரு பார்ட்டில் வந்து சர்க்கஸு, ஊஞ்சல், டிஃப்ரெண்ட் ஊஞ்சல், சீசா, நிறையா இருக்குது, ராட்டினம் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து அது இடையில வந்து நம்ம நிறைய பேர் உட்காந்துட்டு கீழே பால் விளாட்ற மாதிரி இருந்துச்சு, கோட் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் கோட் மாதிரி அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஏரியா, மொத்தம் 3 டைப்பாக வச்சு இது வந்து ஏறி விளாட்லாம், சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃப்ரீ என்ட்ரி தான் உங்களுக்கு. நம்ம வீட்டில் வச்சு பிள்ளைங்கள போர் அடிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் இந்த மாதிரி வாத்து இதெல்லாம் வச்சு
அதில் இனியன் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இருக்கையிலே அவனுக்கு தான் கோவம் தான் மாற மாட்டேங்குது. அப்புறம் அங்கிட்டு சச்சின் விளாண்டாரா, அப்புறம் இங்கிட்டு இனியன் விளாண்டார். 2 பேரும் சேர்ந்து மாற்றி விளாட்டாரு தான். அவன் விளாட்றத பார்த்தா இவன் விளாண்டான். அப்புறமே இடையிலே வெளியே பொரி விற்றாங்க. பொரியை வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே சாப்பிட்டா தான் பட்ஜெட்டில் வெளியே போகணும் நம்ம அப்படின்னு சொன்னால் போகலாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களும் விளாட்ணுன்னு சொல்லிட்டு சீசா விளாட்ணுன்னு சொல்லிட்டு விளாண்டோம். செம்ம பண்ணா போச்சு அந்த சீசாவில். நான் அவங்க என்னை ஒம்புழுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கீழே வந்துட்டு அவங்கள நீங்கள் சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஒம்புழுத்துட்டு இருந்தேன். 2 பேரும் எங்களை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் இந்த பக்கெட்டும் அவன் அந்த பக்கெட்டும் வந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்ம பண்ணா போச்சு. ஆனால் செம்ம பண்ணா போச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் வந்து உட்காந்துட்டு தான் எந்திரிக்க முடியல. செம்ம காமெடியாக போச்சு. எனக்கு சீசாவே பயமா இருந்துச்சு. சாரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளையாண்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் வேணும், அங்கேயே கடையிலலாம் விற்கும், அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். திருப்பி ஸ்நாக்ஸ் ஷாப் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஷாப் கூட்டிகிட்டு போனோம். கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஷாப் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். அது மாதிரி பெஸ்ட்டாகவுமே இருக்கும். அந்த ப்ரெட் ஆம்லேட் வந்து இதுவரையும் நான் நிறைய கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் இந்த கடையில் உள்ள டேஸ்ட்டு மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த கடை எங்கே இருக்குன்னா, கண்டோன்மெண்ட் இருக்குல்ல, கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரவுண்டான பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சூப்பராக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட் ஆம்லேட், டீ, ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே இருக்கும். பெஸ்ட்டாகவுமே கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் சர்வீஸே. வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளுக்கு ஒரு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு நானும் ஹஸ்பண்டும் ஒரு டீ, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு பில் வந்து 204 ரூபா தான் வந்துச்சு. அவ்வளோதான். ஒரு ப்ரெட் ஆம்லேட்டே 40 ரூபா தான். பரவாயில்ல. டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் இதெல்லாம் இருந்துச்சு. நான் தான் வாங்கலை இந்த தாட்டி. வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டு போனதுனால எதுவும் சாப்பிடல. சரி, அவங்களுக்கும் வீட்டில் நம்ம எவ்வளோ தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம், அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றப்ப அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.